ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போ வந்து வானதேவதன்ற கோலத்தில் போடலாம். இது வந்து எல்லா பண்டிகை காலத்துலேயும் போடலாம். வீட்டில் விசேஷனாலும் பண்ணலாம். நியூ இயருக்கு போடலாம். தேவதையை வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்திருக்க மாதிரி தெரியும். இதுக்கு வந்து நம்ம கலர் நம்ம விருப்பம் போல் கொடுக்கலாம். தேவதைங்க வந்து ஒயிட் கலரில் இருக்கனால ஒயிட் கலரே கொடுக்கலாம். தலைக்கு கண், வாய், மூக்கு, இதுக்கு வந்து வாய்க்கு சிகப்பு, தலைக்கு வந்து கருப்பு கலரு, அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து கோலம்னால புள்ளி மட்டும் வச்சுருக்கேன். இது போடுறது ரொம்ப ஈஸி. 13 புள்ளி 3 வரிசை, அது 3ல் வந்து நிற்கணும். இது வந்து நேர் புள்ளியில் போடுறது. எப்படி போடுறதுன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து நான் வந்து 13 புள்ளி வச்சுருக்கேன். அதாவது சென்டரில் வந்து 13 புள்ளி. இது வந்து 3 வரிசை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா குறைச்சிட்டு கடைசியில் வந்து 3ல் வந்து நிற்கணும். 2 சைடும் அதே மாதிரி போட்டுடணும். இப்போ வந்து போடும்போது இந்த நடு சென்ட்ரு புள்ளி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இது ரவுண்டு புள்ளி, சென்ட்ரு புள்ளி, இதுக்கு வட்டம் போட்டுக்குங்க. அப்போ தான் 4 பக்கமும் அந்த தேவதை போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு இந்த நடுப்புற இருக்குது இல்லைங்களா, அந்த 3 இது இல்லை, அதில் நடு சென்டரில் இருக்கிறது 5 இது வரும். 5 புள்ளிக்கு மட்டும் நீங்கள் இது போல் கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டு இப்படி அந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் நல்லா கீழே தொங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இப்படி பண்ணிவிட்டு இது வந்து இதே போல் வந்து இங்கே மேலே இந்த 5ல் வந்து முடிஞ்சிடணும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். உள்ளடக்கமாக வந்து இப்படி முழுக்கணும். இப்போ இது வந்து மேலே இருக்கிற புள்ளி இருக்குது இல்லைங்களா, 6வது புள்ளி, அதுக்கு வந்து ஒரு வட்டம் போடணும். முகம் வர்றதுக்கு இந்த வட்டம். அதுக்கப்புறம் இந்த 3வது புள்ளி கீழே வந்து 3வது இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அதே போல் 4வதுலேருந்து இந்த எது பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. போட்டு இது வந்து ரெக்கை மாதிரி, தேவதை வந்து பறந்து வர மாதிரி இருக்கும். இது போல் போட்டு இப்போ இது முகத்துக்கு வந்து கண் இதெல்லாம் போடணும். வாய் வந்து இப்படி போட்டிங்கன்னா சிரித்த முகமாக இருக்கும். இந்த நடுப்புறம் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இந்த தலைமுடிக்காக அது இங்கேருந்து இப்படி வரும். இதை வந்து அப்படியே இங்கே முகத்துண்ட வர மாதிரி இப்படி முடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் வரும். தலைமுடிக்கு வந்து நீங்கள் கோடு கூடாமல் போடலாம். இது போல் புள்ளி மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து அந்த 3வது லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் இது போல் ரெக்கை போடணும். அப்போல்லாம் இந்த 4வதுலேருந்து இப்படி போட்டு இதுக்கு வந்து ஒரு வளைவு கொடுக்கணும். இப்போ இந்த 4வது புள்ளி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கை வரையணும். கை வந்து நீங்கள் வேறெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்படி போட்டு இங்கே ஒரு சின்ன வளர்த்து மாதிரி போட்டிங்கன்னா கை மூடின்னு இருக்க மாதிரி தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் இப்போ பாருங்கள் முடிஞ்சிடுச்சா. இந்த சைடில் வர்றது வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வருது, ஒரு ஃப்ளவர் மாதிரி போடலாம். நான் வந்து வெறும் டைமண்ட் மாதிரி பண்ணி விட்டுறேன்.
அதே போல் இந்த சைட்லையும் வரும். இதே போல் நம்ம 4 பக்கமும் போடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் வந்து இதுக்கு வான தேவதைன்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் வானதூதன் கூட சொல்லலாம். 13 புள்ளி 3 வரிசை, அப்புறம் ஒவ்வொன்றா குறைச்சி 3 புல்லை நிறுத்தணும்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது கீழே வந்து 5 புள்ளி கோடு போட்டு, அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து 2வது புள்ளிக்காக வந்து இப்படியே வந்து அந்த 5வது புள்ளியில் வந்து சேரணும். அதே போல் இந்த சைடும் வந்து இப்படி சேர்ந்துட்டு இங்கே கைக்கு வந்து 4வது புள்ளிக்காக போட்டு வச்சிடணும். இங்கேயும் 4வது புள்ளிக்காக போட்டு, இங்கே கீழேருந்து 3வது புள்ளியிலேருந்து இப்படி ஒரு கோடு 4வது புள்ளிக்கு இந்த சைடில் பக்கத்தில் இருக்கிற கோட்டுக்கே போட்டு அதை வந்து ஒரு வளைவு மாதிரி போட்டு விட்டேன். அதை ரெக்கை மாதிரி. அதே போல் இந்த சைடையும் பண்ணிவிட்டு முகம் வந்து அந்த 5வது புள்ளிக்கு 6வது புள்ளிக்கு நடுப்புற ரவுண்ட் பண்ணி அதில் கண், மூக்கு, வாய் இப்படி வளைவாக பிற மாதிரி போட்டிங்கன்னா சிரித்த மாதிரி இருக்கும். இது தலைமுடி. இதை வந்து புள்ளி போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கேப் இருக்கிற இடம் வந்து சும்மா அப்படியே ஒரு ஐஸ் கோன் மாதிரி போட்டு விட்ருக்கேன். இந்த வந்து புள்ளிக்கு நேராக வந்து கோடு போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி கோடு போட்டிங்கன்னா அந்த ஃப்ராக் மாதிரி நல்லா தெரியும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக போடலாம். அந்த புள்ளியை வந்து நேராக வச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். முதல்ல சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 சைடும் இந்த தேவதைங்களை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெக்கை வந்து போட்டுடணும். 2 சைடும் ரெக்கை போட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து வான தூதருங்களே நம்ம வீட்டில் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த கோலம் போட்டு வச்சுன்னா கலர் வந்து நம்ம அந்த முகத்துக்கு ரோஸ் கலர் மாதிரி கொடுக்கலாம். கைக்கு வந்து அந்த சின்ன பாகம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் ரோஸ் மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒயிட் கலராகவே இருக்கட்டும், தேவதை மாதிரி வருது. இது வந்து ஃப்ளவர் மாதிரி போடலாம், இல்லை நீங்கள் வந்து இலை மாதிரி போடலாம். எதனா நம்ம இஷ்டம். இந்த கேப் இல்லாமல் எதோ ஒன்று போட்டு விட்டுருணும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.